ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 18th எங்கள் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போயிருந்தோம். நானே, எங்கள் அப்பா, அம்மா, அக்கா பொண்ணு, எங்கள் பசங்க எல்லாருமே போயிருந்தோம். ஊருக்கு போகிறோம் அப்படின்னாவே மனசில் ஒரே சந்தோஷம். எல்லா சொந்தக்காரங்களையும் பார்க்க போகிறோங்கிற ஒரு குஷி. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு, எனக்கு அக்கா முறை, அவங்க வந்துட்டு வீடு புதுசாக கட்டி பால் காய்ச்சினாங்க. ஸோ அதுக்காக போயிருந்தோம். மே 19th அன்னைக்கு பால் காய்ச்சினாங்க. ஸோ நல்ல விதமாக பால் காய்ச்சி முடிச்சக்கப்புறம் எல்லாம் சீரெலாம் கொடுப்பாங்களே, ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டு அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா சீர் வச்சு கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய அந்த அன்னைக்கு அவுட்ஃபிட். இதே அன்னையில் பார்த்தீங்கன்னாக்கா மே 19th எங்களுடைய வெட்டிங் டே. ஸோ அந்த அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே வரலை அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு அவரை நான் மிஸ் பண்ணினேன். மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபோன் பண்ணி மட்டும் பேசிகிட்டு இருந்தார். இருந்தாலும் சரி, எல்லா சொந்தக்காரங்க கூடயும் பேசி பழகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வந்துட்டு மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு மதியமும் பார்த்திங்கனாக்கா 3 வகையான பொரியலோட வடை பாயசத்தோட சாப்பாடு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படின்னாவே ஊருக்கு ஊர் குளம் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு மார்னிங் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம்.